ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சமையல் கிடையாது. இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ எப்படி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது வந்து பூ கட்ட தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ இது வந்து எங்கள் வீட்டில் வந்து பூத்த பூவு, எங்கள் செடியில் பூத்த பூவு இது. இப்போ இதை வந்து நாம் எப்படி மல்லிகைப்பூ வந்து அழகாக நெருக்கமாக எவ்வளோ அழகாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக கட்டலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். இது மாதிரி பூக்கட்டுற நூல் வாங்கிக்கோங்க. இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இப்போ இந்த நூலை எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி வந்து அந்த நூலில் வந்து லைட்டாக அப்படி தடவி விட்டுருங்க. தண்ணிக்குள்ளே வந்து நூல் போட வேண்டாம். அப்படி லைட்டாக ஈரத்தை தொட்டு இப்படி தடவிட்டோம்னா போதும். பூ கட்டுறப்போ நல்லா ஈஸியாக வந்து பூவில் வந்து நல்லா இறுகி உட்காந்துக்கும். இப்போ இது மாதிரி கீழே பார்த்தது மாதிரி ஒரு பூவு, மேலே பார்த்தது மாதிரி ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கட்டுறதுனால அதில் 2 சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு மேலே வந்து இப்படி லைட்டாக இன்ட்டு மாதிரி போட்டு இழுத்துட்டு உள்ளே விட்டு இழுத்துருங்க. அவ்வளோதான். இது 2 டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட்டுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இது 2 டைம் நாம் இதே மாதிரி கட்டிடணும். அடுத்து அதே மாதிரி கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க, மேலே ஒரு பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு அதை அப்படியே லைட்டாக இண்டு கொடுத்து அப்படியே பூக்குள்ளே விட்டுட்டு அப்படியே இழுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா நெருக்கமாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி சுற்றிட்டு ஒரு இன்ட்டு கொடுத்து உள்ளே விட்டுட்டு நம்ம கட்டும்போது லைட்டாக வந்து பெருள் வேற பக்கம் வந்து லைட்டாக அப்படி உள்ளே வந்து அப்படியே சுற்றி விடுங்க. பூவை சுற்றி விடுறப்போ அது நேராக இறுகமாக பக்கம் பக்கமாக போய் இறுகி உட்காந்துக்கும். அப்போ வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பந்து மாதிரி ரொம்ப சூப்பராக நெருக்கமாக நம்ம இதை வந்து கட்டிக்கலாம். கரெக்டாக சுற்றி இழுக்க போகிற நேரத்தில், அந்த முடிச்சு போட போகிற நேரத்தில் பெருவிரல் இருக்குது இல்லையா, பெருவிரலில் தான் பூவை பிடிச்சிருப்போம். அப்போ நீங்கள் லைட்டாக அப்படியே உள்பக்கமாக நகர்த்தி விட்டீங்க அப்படின்னா அது வந்து பக்கத்தில் உள்ள பூ பக்கம் அது போய்க்கும். அப்போ வந்து முடிச்சு விழுகிறப்போ பூ வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும். கரெக்டாக முடிச்சு விழுகிற டயத்தில் அந்த பூவை வந்து உள்ளே நகர்த்தி விடுங்க. பாருங்கள், இப்படி அடுக்கடுக்காக அழகாக கட்டிக்கோங்க. இது வந்து நேராக நம்ம வந்து அடுக்கடுக்காக கட்டுறோம். இதையே வந்து நல்ல பந்து மாதிரி சுற்றி சுற்றி கட்டுறலாம். அதுவும் ஒரு வீடியோ நான் போடுறேன். இது எங்கள் செடியில், நான் வச்ச செடியில் பூத்த பூவு. இது வந்து நல்ல பெரிய பெரிய முக்காக இருக்கும். இதில் வந்து அடுக்கு பூவும் இருக்குது, அடுக்கு மல்லி பூவும், அதுவும் சேர்த்து தான் இதில் நான் இப்போ கட்டிகிட்ருக்கேன். இப்போ கட்டுற பூ வந்து அடுக்கு பூ மேலே இருக்கிறது. நல்ல மொக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கும். நல்லா இதே போல் பாருங்கள், அடுக்கடுக்காக அழகாக இதே மாதிரி கட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸி அண்டு சிம்பிள் தான். நீங்கள் பூவை கட்டுறதுக்கு முன்னாடி 2 பேப்பர் வச்சு கூட நீங்கள் அதில் கூட கட்டி பார்த்துட்டு கூட மறுபடியும் நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பூ கட்டும்போது பேப்பரில் கட்டி கட்டி தான் பழகினேன். எல்லாருக்குமே பூ கட்ட கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மல்லிகைப்பூ வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கட்ட வராது. நல்லா பழகி இருந்தால் தான் இந்த மல்லிகைப்பூ வந்து கட்ட முடியும். ஏன்னா இதில் வந்து காம்பு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் வந்து கட்ட வராது, உருகிட்டு வந்துடும். அதுக்காக நம்ம கட்டறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நிறைய பேப்பர் வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பேப்பராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நூலில் நம்ம கட்டி கட்டி பழகணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். அப்புறம் எவ்வளோ பெரிய குட்டி பூவாக இருந்தால் கூட நம்ம கட்டிக்கலாம். நம்மளுக்கு அது வந்து பழக்கமாயிரும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் படப்படன்னு கட்டி முடிச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி அழகாக இன்ட்டு கொடுத்து உள்ளார விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் இழுக்கும்போது நம்ம பூவை வந்து பெருவிரலில் உள்பக்கமாக தள்ளி விட்டீங்க அப்படின்னா பூ வந்து நல்லா நெருக்க கட்டலாம். இல்லை அதே அளவுலேயே வச்சு கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் தனித்தனியாக தெரியும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்ட்டு. இது நல்ல பூ. இன்னும் வந்து இது வந்து மொக்காக இருக்குது. நல்லா விரிஞ்சுது அப்படின்னா இன்னுமே நல்லா பந்து மாதிரி தெரியும் இந்த பூவு.
ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். பாருங்கள், கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ இதே மாதிரி வச்சுட்டு ஒரு சுற்று கீழே ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே ஒரு இன்ட்டு போட்டு அப்படியே நம்ம இழுத்துக்கலாம். நம்ம பூ கட்டும்போது அந்த பூ வந்து இறுக்கி நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூ வந்து தனியாக வந்து தொங்க விட்டோம், கீழே தொங்க விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இழுத்தது மாதிரி போயிடும். இப்படி நல்லா கைக்குள்ளேயே இறுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த கட்டோட லைன் வந்து ரொம்ப சூப்பராக அடுக்கடுக்காக தெரியும். பாருங்கள், நான் இவ்வளோ பூ கட்டிட்டேன், ஆனால் என்னோடய கைக்குள்ளேயே தான் இறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக கட்டி இறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூவோட லைன்ஸ் வந்து நம்ம கட்டுற அந்த நூலோட லைன் வந்து ரொம்ப அழகாக அடுக்கடுக்காக தெரியும். பாருங்கள், எவ்வளோ அடுக்கடுக்காக அழகாக கட்டிட்டோம். இது அப்படியே நம்ம அந்த லைன் பிரகாரம் நம்ம அந்த பூவை அப்படியே நல்லா சுற்றி வச்சிடலாம். இப்படி அழகாக சுற்றி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு காலையில் தலையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக அந்த நூல் வந்து நல்லா அடுக்கடுக்காக அழகாக தெரியும் பார்க்குறப்போ. இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் சிம்பிள் நம்ம பூ கட்டுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.